பட்டு ஷேர் சிங் ரொம்ப நாளா எதுவும் பண்ணாம இருக்கானே. அவன் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க யாரையாவது ரவுடியா மாத்தி ஷேர் சிங் ஆளுங்களோட சேர்த்து விட்டா என்ன? நாம மட்டும் அப்படி செஞ்சிட்டோன்னு வை, ஷேர் சிங்கோட எல்லா பிளானும் நமக்கு தெரிஞ்சிடும்ல. செம்ம ஐடியா போ. இந்த மாறு வேஷத்துல எப்படி நான் தாறுமாறா இருக்கேனா? நான் போய் நேரா ஷேர் சிங் கேங்ல சேர்ந்து அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏய் பட்டு இல்ல. அச்சச்சோ, நான் உன்னை சொல்ல பட்டு, வேற யாரையாவது அனுப்பலான்னு சொன்னேன். நானே இப்ப வேற யாரோ மாதிரி தானே இருக்கேன். போக கூடாது. அழிவுக்கான இன்னொரு பெயர் இந்த ஷேர் சிங் தான். சரி, அப்படின்னா அழிவுக்கான முத பேரு யாரோடதுப்பா? இதை யார் கேட்டது? இதை யார் கேட்டது? பாஸ் பாஸ் பாஸ், எங்க இருக்கீங்க? எங்க போனீங்க பாஸ்? பாஸ், நாங்க வந்துட்டோம் பாஸ். பாஸ், இதுக்கப்புறம் யாருமே ஷேர் சிங்க பார்க்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நானும் யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லார் கதையும் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் தான் எல்லாருக்கும் முன்னாடி போக போறேன். புது ஆளா இருக்கு. நீ யாருப்பா? I am the Rainbow Man. வெளியே இருக்கிற எல்லார பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் சிங் செத்துட்டான். இதுக்கப்புறம் நான் தான் எல்லாருக்கும் தெரிய போறேன். ஆமா, பேப்பர்ல வந்து ஊருக்கே தெரிய போற. ஒருவேளை ஷேர் சிங்க போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு இந்த கலர் பென்சில் வந்து உட்காண்டானா? என்ன கணக்கு? இதுதான் கரெக்டான நேரம். பேசாக்களை எப்படி முடிச்சிட வேண்டியதுதான். ரவுடி தோழர்களே, இவரு நம்ம ஷேர் சிங்கோட கதையை முடிச்சிருக்காரு. நம்ம பாஸோட இடத்துல வந்து உட்கார்ந்திருக்காயா? அது புரியாம வேடிக்கை பாக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் கோவம் வரலையா? இந்த கலர் பென்சிலோட ஊக்க உடைங்க. நம்ம பாஸுக்கு விசுவாசின்னு காட்டுவோம். நீ சொல்றது சரிதான். அப்ப ஷோல்டர் தூக்கிட்டு கிளம்பு. நல்ல டேஸ்டா தான் இருக்கு. இதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கு. பாத்தியா இவனை? நம்ம குடுத்த அடியோட டேஸ்ட் சூப்பர்ன்றான். இன்னும் 4 குத்து குத்துங்கன்றான். அவனை குமுறல கலர்லாம் கரைஞ்சி வெளிய வரணும். அடிங்க இவனை. இவனை சும்மா விடக்கூடாது. நல்லா தூக்கி போட்டு மிதிங்க. இல்ல நல்லா எங்க தலைவரையா காலி பண்ண பாக்குறேன். வேலையை முடிச்சாச்சு. இனிமே இந்த கும்பலுக்கு நான் தான் பாஸ். இனிமே நான் தான் உங்க புது பாஸ். அது சரி, முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. இன்னைக்குதான் உன்னை முதல் முறையா பாக்குறோம். உன்னை எப்படி நாங்க பாஸா ஏத்துக்க முடியும்? உன்னை ஏத்துறேன் பாரு. இப்போ என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற நீ? நான் ஆபத்துக்கே ரொம்ப டேஞ்சரானவன் தெரியுமா உனக்கு? நான் விட்ட ஒரே குத்துலயே சிங்கத்தை அசிங்கமாக்கணும் மேன். ஓங்கி ஊதுன 5 பேர் 5 திசையில பறப்பீங்க தெரியுமா? பாக்குறீங்களா? இந்த செகண்ட்ல இருந்து நீங்க 5 பேரும் நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். இதுவே என் கட்டளையே என்னது? நீங்க பாத்தீங்களாடா, பொறுப்பு இல்லாத பசங்களா? யாரு மிஸ்ரா இது? மஞ்சள் சட்டை உந்து தானே தெரியும். சந்தேகமா இருக்கு உன்னை பார்த்தாலே. கிட்ட வச்சு பாக்குறேன். என்னங்கடா, என்னப்பா ரவுண்டு கட்டுறீங்க? பட்டு, உனக்கு ஒன்றும் ஆகல? ஆகமா தெரியல. நீங்க எல்லாரும் சட்டவிரோதமா பல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல என் ஃப்ரெண்டு மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல? ஆமாப்பா, ஆமா. என் ஃப்ரெண்டு மேலேயே கை வச்சிட்டீங்கல்ல? ஆமாடா. நாங்க இன்னைக்கு ஒண்ணு விட மாட்டோம்டா. வா வா வா. Yes. என்னது, ராக்கெட் லான்ச்சரா? I am Rainbow Man and I am the boss. இப்போ உங்க 2 பேர் கதையும் முடிய போகுது. எது? இவனப்பா வீட்டுக்குள்ளே ராக்கெட் விடுறான். வந்துரு. வந்துருச்சு. இவரா ராக்கெட்டை கவட்டில விடுறான். அம்மா, ஐயோ, திரும்பி யூட்டன் வேற அடிச்சு வருது.
பாஸ் இது நீங்க தானா? அறிவுக்கு 2வது பேரான ஷேர் சிங். சாரி பாஸ், எங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுச்சு. ஆமா பாஸ், எதுக்காக நீங்க இப்படி மாறுவேடம் போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? உங்களாலையும் கட்டுப்பட்டுவாலையும் என்ன யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா வேற யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் ரெயின்போ மேனா மாறி ஊருக்குள்ள நிறைய திருட்டுகளை செய்ய போறேன். எல்லாரும் ரெயின்போ மேனை தான் தேடுவாங்க. ஷேர் சிங்க சந்தேகப்பட மாட்டாங்க. ஷேர் சிங் நல்ல மனுஷனா மாறிட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. இனிமே யாரும் என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ரெயின்போ மேனால ஊர் முழுக்க ஒரே பதட்டமா இருக்கு. அவர் எல்லாரோட முகத்திலையும் கலர் அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கேக்குறாரு. இந்த பேக்ல உங்களுடைய பணம், நகை, தங்கம், வெள்ளி எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்க. வாங்க, நான் சொல்றத செய்யறவங்க தப்பிச்சிருவாங்க. இல்லனா வாழ்க்கை முழுக்க உங்க முகத்துல இந்த கலரோட தான் இருப்பீங்க. அப்புறம் இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் உங்களை குணப்படுத்தவே முடியாது. நான் சொல்றத கேளுங்க. இந்த ரெயின்போ மேனை எப்படியாவது நாம ட்ராப் பண்ணி ஆகணும் பட்டு. இந்த வேலைக்கு நம்ம மந்திரி சார் கிட்ட பேசாம ஹெல்ப் கேட்டுருவோம். கட்டுப்பட்டு ஐயா. நீங்க கேட்டுக்கிட்டதுனால நம்ம ஊர்ல இருக்கிற 7 பெரிய பணக்காரங்களை நான் வரவழைச்சிருக்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுமான்னு சொல்லுங்க. அந்த ரெயின்போ மேன் கண்டிப்பா இங்க வருவான்ல? வருவாரு. விஷ்ராம்பூரோட எல்லா பணக்காரங்களும் இங்க வந்திருக்கும் போது அவரும் கண்டிப்பா இங்க வருவாரு, அதுல சந்தேகமே இல்ல. அப்ப நாம அவரை பிடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் மன்மானி அண்ட் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல. மந்திரி சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரெயின்போ மேன் இங்க வந்ததும் நான் அவனை நல்லா கவனிச்சுக்கிறேன். தப்பிச்சு போன நான் ஓடி போய் அவனை பிடிச்சிருவேன். ஓ நோ, யாராவது அறிவு சொல்லிடுச்சு மேன். இங்க ஏதோ ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. சொல்லல. Good evening ladies and gentlemen. இந்த பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்ட்டி ப்ரோகிராம்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டாவும் கலர்ஃபுல்லாவும் ஆரம்பிக்கலாமா? வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, கலர்ஃபுல்லா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இங்க இருக்கிற போலீஸால கூட என் கலர்ல இருந்து தப்பிக்க முடியாது. இவங்க வந்து உங்க முகத்தை என்கிட்ட இருந்து காப்பாத்துவாங்களா? யாராலையும் தப்பிக்க முடியாது. போங்க, போய் வாஷ் பேஷன்ல உங்க முகத்தை கழுவி பாருங்க. அந்த கலர் போகலன்னா உங்ககிட்ட இருக்கிற பணம், நகை எல்லாத்தையும் என் ஆளுங்க வச்சிருக்க பேக்ல கொண்டு வந்து போடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சோப் தருவேன். அந்த சோப்பால முகத்தை கழுவினா உங்களுடைய கலர் போயிடும். இல்லன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த மூஞ்சி எனக்கு பிடிக்கவே இல்ல. இங்க பாருங்க ரெயின்போ மேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மூஞ்ச வச்சுட்டு என்னால டியூட்டி பார்க்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா எனக்காக எல்லார்கிட்டயும் போய் பணத்தை கேட்டு வாங்குங்க. கேளுங்க, கேளுங்க. ஐயா, அவர்தான் கேக்குறாருல, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இதுல போடுங்க. போடுங்க, போடுங்க. ஏய் போடுங்கவே. ஏய் பின்னாடி போறிய? கடவுளுக்காக இதுல காசு போடுங்க ப்ளீஸ், போடுங்க. இன்ஸ்பெக்டர் மன்மானி, நீங்க ஒரு போலீஸா இருந்துகிட்டு திருடனுக்காக பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டர் கேட்ட மாதிரி எங்களுக்காக போய் எல்லார்கிட்டயும் பணத்தை கேளுங்க. இல்லனா உங்க நிலைமையும் எல்லார் மாதிரி ஆயிடும். நாங்க எப்பவுமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான மனுஷங்களுக்கும் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். கிச்சடி எங்க எங்க இருக்கு? அடிச்சிட்டீங்களே, கலர் கலர் குருவியா சுத்துதே. எல்லாரும் போங்க, அவங்கள விடாதீங்க, போங்க.
வாங்க வாங்க, யாரா இருந்தாலும் நான் அவங்கள ஒரு கை பாத்துக்கிறேன். இதுல என்னப்பா கஞ்சத்தனம்? 2 கையும் பாத்துரு. 2 குச்சி எடுத்துக்கோ. சோப்பு இதோ வருது பார். யா கட்டுப்பட்டு நீங்க 2 பேரும் என்னோட வழியில குறுக்கிடுறீங்க. இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாரும் இத கவனமா கேட்டுக்கங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு கட்டுப்பட்டுவ பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்க எல்லாரையுமே விட்டுடுறேன். உங்க முகத்தை பழையபடி மாத்தி காட்டுறேன். இல்லனா மீதி இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா மாத்திருவேன். என்ன புரியுதா? மந்திரி சார், அவங்க 2 பேரை நம்பி நாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க கூடாது. அதனால கட்டுப்பட்டுவ பிடிச்சு இவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். என்ன சொல்றீங்க? கட்டு பட்டுவை பிடிக்கிற வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் வந்து இங்க சாப்பிடலாம்ல. ஏன் நிக்கிறீங்க? எல்லாரும் வாங்க, இல்லன்னா சாப்பாடு ஆறி போயிடும். எல்லா கலர் மூஞ்சிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. லைன்ல வாங்க, சீக்கிரம் வந்தா சூடா கிடைக்கும். எப்பா விஜய்க்குள்ளே வந்திருக்காரு, முதல்ல அவரை கவனிப்பா. என்ன ஒரு பாப்கட், அங்க 2 பாதாம் கீரை வை. அவங்கதான் கட்டுப்பட்டு, அவங்கதான் கட்டுப்பட்டு. சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. அழிவுக்கான இன்னொரு பேர் இந்த ஷேர் சிங் தாங்கிறது அவங்களுக்கு தெரிய போகுது. அதாவது என்னன்னா, அழிவுக்கான 2வது பேர் இந்த ரெயின்போ மேன் தான். அடப்பாவி மனுஷா, இவன் ஷேர் சிங் ஆச்சே. கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நம்மள இப்படி ஏமாத்தி போட்டானே அவன். இவங்க வெயிட்டர்ஸ் இல்ல, கட்டுப்பட்டு. பிடிங்க இவங்கள. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. ஐயோ கிளம்பி தொடர்ந்து சீக்கிரம் ஓடு. பின்னாடியே வரல. அம்மா இங்க போய் சீக்கிரம் ஓடி வா பட்டு. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஏதோ சூடாகிற மாதிரியே இருக்கு. எதுக்காக இப்படி இருக்கு? நான் ஏதோ நெருப்புல உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. ஏன்னு தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா தான் இருக்கும் பாஸ். ஏன்னா உங்க பின்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நில்லுங்களா, உங்களை வேணாம் நிப்பாட்டுங்க. சொல்றத கேளுங்க. தலை சுத்துது. நிறுத்துங்க, நிறுத்துங்களா. ஆகா, சார் சுத்துறாரே சார். சார், உங்களை காப்பாத்த வந்தா என்ன பறக்க விட்டீங்களே சார். உங்களுக்கு யார் சார் இனி டீ போட்டு தருவா? சீக்கிரம் வா. நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்க போறது? நில்லுங்கள. சட்டத்தோட கால்கள் ரொம்ப நீளமானதுல நான் ஓடி வந்து பிடிச்சிருவல. அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அவங்கள எப்படியாவது பிடிச்சு ரெயின்போ மேன் கிட்ட நம்ம ஒப்படைச்சே ஆகணும்.
டாங்கி அண்ணா, உங்களால குதிரைங்க மாதிரி வேகமா ஓட முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க வேகம் என்னங்கறத எல்லாருக்கும் காட்டலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா இங்க இருந்து ஓடுங்க. உங்க வேகத்தை பார்த்து நாளையில இருந்து எல்லாருமே குதிரைக்கு பதிலா கழுதை ரேஸ் நடத்தணும். சீக்கிரம் போங்க. எல்லாருமே உங்க மேல உட்கார்ந்து சவாரி பண்ற அளவுக்கு நீங்க பெருமையா நடந்துக்க வேண்டாமா? ரொம்ப யோசிக்காதீங்க, சீக்கிரமா ஓடுங்க. அப்படின்னா சரி. இப்ப நான் எப்படி ஓடுறேன் மட்டும் பாருங்க. நில்லுங்களா, இங்க பாரு, மண்மானி சொல்ற நில்லுங்களா, நிக்க போறீங்களா இல்லையா? நில்லுங்க. அச்சச்சோ, இப்ப எதுக்கு நின்னீங்க? எல்லாச்சும் உங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. கழுதை என்னைக்கு குதிரை மாதிரி ஓடாதுல. பத்தியா சொன்னல. Don't underestimate power of the common கழுதை. இறங்குங்கள. கழுதை ஓடாது, ஒதிக்கும். பரவாயில்ல, தேங்க்யூ டாங்கி அண்ணா. உங்களால தான் நாங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்கோம். ஓஹோ, இதான் விஷயமா? ரெயின்போ மேனால ஊருக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகள் வந்துடுச்சா? அடேங்கப்பா, பசி வயித்த கிள்ளுதே நினைச்சா கரெக்டா சாண்ட்விச் இருக்கு. ஒரே வாயில முழுங்கிடணும். என்னங்க அது? சாண்ட்விச்னு ஆசையா வாய் திறந்தா மூக்குலயே குத்துது. ப்ரொஃபசர் பொட்டாவிடேக்கர், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நடந்த எல்லாத்தையுமே நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், இதுதான் என்னோட புது கண்டுபிடிப்பு, ரெட் கன். இத வச்சு நீங்க ஃபயர் பண்ணீங்கன்னா உங்க முன்னாடி இருக்கிற உங்க முகம் ரெட் கலர்ல மாறிடும். அதுக்கப்புறம் ஒர்க் ஆஸ் பர் பிளான். என்ன சொல்றீங்க நீங்க? இதால சுட்டா அவங்களோட முகம் அப்படியே சிவப்பா மாறுமா? ஆச்சரியமா இருக்கே. இப்போ அது நம்பிக்கை வந்ததா? தேங்க்யூ ப்ரொஃபசர் பொட்டாவிடேக்கர். போயிட்டு வரோம். என் பேரனுக்கும் கொடுப்பா. எங்க வழியில குறுக்க வந்தீங்கல்ல, இப்ப பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம். எல்லாரும் சேகரமா பாருங்க. இந்த நீயே வாங்கி. நாங்க ரெயின்போ மேனை தேடிட்டு இருக்கோம். அவனை நீங்க எங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் உங்க முகமும் நார்மல் ஆயிடும். புரியுதா? வாங்க, அந்த ரெயின்போ மேனை பிடிச்சு கொடுக்கலாம். அந்த ரெயின்போ மேனை பிடிச்சு கொடுத்தா நம்ம முகம் பழையபடி மாறிடுமா? சீக்கிரமா வாங்க, அவன் ஷேர் சிங் இடத்துல தான் இருக்கணும். பாத்தீங்களா நான் எந்த அளவுக்கு அறிவா செயல்பட்டிருக்கேன்? பாத்தீங்களா, நான் ரொம்ப புத்திசாலி. நான் பண்ணிருக்க பிளான்ல எல்லாரும் எனக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்குவாங்க. இனி இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கட்டுப்பட்டு என் கையில புடிச்சு ஒப்படைச்சிருவாங்க. இப்பதான் எங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. இத பாருங்க. எங்களுக்கு ஷேர் சிங் தான் வேணும். அவரை எங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். எங்களுக்கு ரெயின்போ மேன் வேணும், அவ்வளவுதான். இந்த ரெட் மேன்கிறவன் யாரு? இவன் எங்க இருந்து நடுவுல வந்தான்? எனக்கும் அவனுக்கும் என்ன விரோதம்? இங்க இருந்து ஓடுறதா நமக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓடுங்க. நில்லுங்க பாஸ். நல்ல வேலையை நான் தப்பிச்சிட்டேன். I am the Rainbow Man. இங்க இருந்து எப்படியாவது நான் தப்பிச்சு தீரணுமே. வாங்க, என்ன பத்தி யோசிக்கிறதுக்கும் யாரும் இருக்காங்க. சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ.
நீங்க ரெட் மேன் தானே, நீங்க ரெட் மேன் தானே. எனக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான்ப்பா விரோதம்? எதுக்காக ஊர் மக்கள் கிட்ட என்ன பிடிக்க சொன்னீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் திருடங்க, நானும் திருடன். நம்ம 2 பேரும் ஒண்ணா ஆயிட்டோம்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லையா? என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்க தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆளுங்களுக்கும் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். என்னது? பாஸ் இவங்க 2 பேரும் கட்டுப்பட்டு இவங்க கிட்ட இருந்து இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது பாஸ்? எனக்கு தெரியும், வாயை மூடு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசவே கூடாது. அழிவுக்கான 2வது பேர் இந்த ஷேர் சிங் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தெரிய வரும். அப்படின்னா முத பேரு என்னது பாஸ்? Shut up! சிங்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நரியோ எடியோ குறுக்க பேசக்கூடாது. அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிரு பட்டு. டேய் முட்டா பசங்களா, நீங்களும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அவங்கள அட்டாக் பண்ணுங்கடா. எஸ் பாஸ். ஃபயர் ஃபயர் ஃபயர்! என்னடா தின்னுகிட்டே இருக்கீங்க? அட்டாக் பண்ணுங்கடா, அட்டாக் பண்ணுங்க. என்னடா பண்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. வாயை திறந்து பேசுங்கடா. பாஸ் சூப்பர் பா. யாருக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாலட் வேணும்? வாங்க வாங்க. போப்பா. சால்ட் அண்ட் பெப்பர் யாருக்காவது தேவைப்படுதா? அதுவும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், கொடுங்க. தலையில போட்டுக்கோ. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க முட்டாள்களா? நாம நீங்க ஃப்ரூட் சாலட் சாப்பிட வரல, ஃபைட் பண்ண வந்திருக்கோம். ஃபைட் பண்ணுங்க, ஃபைட் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, கம் ஆன். ஏய் கட்டு கை விடுயா. ஏய் எப்படி பம்பர மாதிரி சுத்துறான் பாரு. சூப்பர்ல. ஆஹா, அடுத்தது யாரு? நீதானா? வா வா வா, சுத்து சுத்து கண்ணா சுத்து. பாத்து போதும், அடுத்தது நீதா, சுத்து. நல்லா பம்பர மாதிரி சுத்துறாங்க பார். கட்டு பட்டு நட்பு அது கடல் காத்துல கலந்த உப்பு. மறுபடியும் ஓடுங்க. நில்லுங்கடா. நான் பாஸ்ரா, பாஸை விட்டுட்டு போகாதீங்கடா. இத பிடிச்சுக்கோங்க பாஸ். தேங்க் யூ. பை பை கட்டு பட்டு. திரும்பவும் மீட் பண்ணலாம். அடேங்கப்பா, என்ன உங்க பாஸ் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க நம்ம எதிரியா இருந்தாலும் நாம எப்படி அவங்களை என்கரேஜ் பண்றோம் பாத்தியா? எங்க நீங்க பண்ணுங்க. எலே மாட்னியா, உன்னை கைது செய்ய போறல.